அடிக்காத ஓவியா நான் வருகிறது எனக்கு தந்தாத மரியாதை. வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர். யாரும் பேசக்கூடாது. மன்னர் நாய் மாதிரி கத்துறாப்பல ஏன் பேசுறீங்க? நீ ஆனா அவரு வாயில வைக்கிற வாழ்த்தொலி வீசினீர்கள். கட்சிதான் ஐயா தப்பா நினைக்காதீங்க. வயிற்றுல தம்பு இருக்கிற வேலை வாய் வாங்கி வந்தது. அடிக்கிற வேகாட்டு அப்பப்போ இறந்து சொல்ல வாங்க. சொல்லு மச்சான். சொல்லு கிச்சா கிச்சாவும் துணி மாட்டிக்கிறா. ஹீரோ இல்லடா, சைடு லாக்கர்ல மாட்டிக்கிறா. அது குரு கைக்கு நிக்குறா. அவன் சொல்றதுக்கு காலம் நான் மாட்டிட்டே நேராச்சு. உன்னை யார் முன்ன வந்து சொல்றியா? ஊரு முன்ன வந்து செலவு வாங்க உட்காந்து நீ ஏன்டா? பின்னா உட்காருங்க. போகப்படாத உக்காயாரு எங்க அக்கா உட்காந்து சீமன் பண்ண கேக்குறாங்க. புட்டு கொடுப்பாங்களா? சீமந்துக்கா புட்டு கொடுப்பாங்க. உட்கார வச்சதே தருவாங்க. ஐயா உட்காந்து ஆம்பளை உட்கார வச்சா இல்ல பொண்ணு உட்கார வச்சா? ஐயா யாரு? ஐயா அவங்கள விட நீ நல்லா தட்டுற. ஏண்டா நேரம் கேக்குறீங்க? ஐயா ஏண்டா நேரம் கேக்குறது எவ்வளவு நேரம் ஆச்சு? அதுக்கு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டம். ஐயா அவ்வளவு கஷ்டமா? கேள்வி கேட்கறது சொல்லுங்க, பதில் சொல்றதா கஷ்டம். அங்க போனோம் இங்க வந்தோம் அங்க போனதான் அங்க போன இங்க வந்தா அங்க போறேன். நீ சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஏண்டா நேரம் அப்படின்னு ரெண்டே கேட்டு இன்னைக்கு ஒரு மாசத்துல நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லி பார்ப்போம். ஆமா நீ கேள்வி ஒக்கனை கஞ்சாமல மீன் வாய்த்தாங்க. நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்பதான் பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும். சரி சொல்லுங்க. சரிங்களா? கேள்வி கேட்கணுமா? 5000 ஆனா அமௌண்ட்ல சாப்பிட்டா ஒரு கை வச்சு சரி விடு. ஒரு கை வச்சு ஒரு போறாங்கன்னா ஆம்பளை மனாச்சுக்கு 2 பேருக்கு அந்த சாப்பாடு 10மா? 10மாங்க? 10 வாயா? 10 அம்மா தாலியா? கட்டிக்கு 10மாங்க? கட்டிக்கு வா. கட்டியில 10மா? 1 2 3 4 5 6 கேள்வி கேட்கும் போது பதில மட்டும் தான் யோசிக்கிறான். சாப்பாட்டை பத்தி யோசிக்க கூடாது. 10மா? 5 10மா வந்துச்சா? 10மா வந்துச்சா? 29 மாலை 10மா போனா மீதி எவ்வளவுக்குது? இன்னும் 19 மா வரணும். சும்மா தேய்க்காத மையாகி போகுது. அம்மா அப்பா தேய்ச்சி கிடக்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு டப்பா மையா ஆகுது. சிரிக்காத சூத்து வாயிலாம வச்சுக்கிட்டு 10மா வந்துச்சா? 29 மாலை 10மா போனா மீதி எவ்வளவு? 19 மா வரணும். எங்க ஊர்ல ஒரு அமட்ட மையா ஐயா அம்மாத்திர மையா சின்ன பையன் அந்த பையன் அதை வாங்கிட்டு அந்த பையன் மாதிரி சிறுப்பா கம்பி சுத்தா கம்பி பையன் அந்த பையனுக்கு தேடு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஒரு தென்னை மரத்துல தேடு கட்டிக்கிட்டு அந்த சின்ன பையன் தென்னை மரத்துக்கு போய் நின்று அவன் வயிற்று தேடு பார்த்தா அந்த பையனுக்கு அந்த தேடு 8மா? 8மா? என்ன ஊத்து போயிட்டு எப்படித்தாமா மன்னரா நீங்க? 8மா? ஆரம்பத்திலே சொன்னேன், கணக்கு மட்டும் தான் யோசனை பண்ணேன். 8மா? 3 5 8மா? 8 வந்துச்சா? அது ஒரு 10மா? இது ஒரு 8மா? 18மா? பணம் மீதி எவ்வளவு? இன்னும் 11மா வரணும். ஐயா உங்க வீட்டை வந்து எலி இருக்குது, எங்க வீட்டை வந்து பூனை இருக்குது. உங்க வீட்டு எலியை பார்த்து எங்க வீட்டை பூனை 5மா? அது எப்படி 5மா? எலியை பார்த்து பூனை எப்படி 5? 2 3 4 5மா? எப்படி 5? நான் நேரம் தெரியல, உனக்கு தீ பிடிச்சாடுவேன். 5மா?
கணக்குல அஞ்சுமாங்க கணக்குல அஞ்சுமாங்க சரி சரி அஞ்சுமா வந்துச்சா 11 மால 5 மா போனா மீதி எவ்வளவுக்கு 6 மா வரணும். இப்ப நான் வந்து கேள்வி கேட்டுக்கிறேன், நீ பதில் சொல்லிக்கிறேன். நீ கேள்வி கேட்கும்போது நான் பதில் சொல்லும்போது நான் அடிக்கிறேன். இல்ல அடிக்கல, அது மாதிரி அடிக்கூடாது. நான் அடிக்கல, எது சொன்னாலும் கோவப்படக்கூடாது. தப்பா இருந்தா அடிக்க சரிதானா? இப்ப உன் மண்டாச்சி வந்து தேவையா சரியான போராட்டங்க. உன் முன்னாடி தேவையானா உன் முன்னாடி யாரு அண்ணியாச்சா? அண்ணி போய் தேவையா சொல்லுனா? நான் கதையில சொல்லுங்கிறேன். கதைக்கு இப்ப உன் முன்னாடி யாரு? அவரே ஓட்டுனாரா? ஓ மை காட், கதில இப்ப அப்பப்ப எங்க உட்காந்து உன் பேர் ஆதி மூலமா? அப்ப அவன் என்ன குடும்பத்துல மூலமா? இப்ப உன் மண்டாட்டி தேவையா? என் மண்டாட்டி பத்தினி இப்படி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? எப்படியா உன் முன்னாடி தேவையா? என் முன்னாடி பத்தினி. கதை வராது சத்தியமா கதை வராதுங்க. எப்படி போட்டாலும் வராது. ஏங்க ராமாயணம் ஹரிச்சந்திரா எடுத்து ஒரே நேரத்தில் நடத்த முடியுமா? நடத்தலாம். அது மாதிரி இந்த கதையில உன் முன்னாடி தேவையா இருக்கணும், என் முன்னாடி பத்தினியா இருக்கணும். அப்பதான் கதை கோரியா வரும். உன் முன்னாடி தேவையா வந்து என் முன்னாடி பத்தினி பார்த்து தேவையா அப்படின்னு சொன்னா என் முன்னாடி மனசு ஆறுமா? ஓ ஆறுமாயா? ஆறுமா நக்கிடு நறுக்கிடுன்றா அறுபதாக்கி அவர் நாட்டு மன்னர் தானே. மன்னர் எங்க மரியாதை கொஞ்ச நேரத்துல டாப்பு கைத்தியாடா சிவாஜி கதாசக்தி சிவாஜி ரொம்ப அல்ப சாவகாசம். ஒரு நாட்டு மன்னர் தானே, ஒரு மனுபடி வாங்கறதுக்கு துப்பு கிடையாது. காவல்காரன் கொள்ள எடுத்து போட்டுக்கிறேன். எவ்வளவுதான் வாங்கி வைக்கிறது மின்ன வச்சுக்கிறாங்க. கடையில 6 மா வந்துச்சா? ஒரு 10 மா, அதுக்கப்புறம் 8 மா, அதுக்கப்புறம் 5 மா, ஒரு 6 மா, அவங்களுக்கு 29 மா. இப்போ தெரிஞ்சுக்கிட்டா பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டங்க. இதுக்கு மேல எந்த காவலாளி வந்தாலும் ஏன்டா நேரம் கேட்கலாம். அம்மா கேவுரோட எல்லாம் உட்காரத்தான் நின்னுங்கிறாங்களா? தனியா தண்ணி போடுது. அதே கேக்குறீங்க. துப்பி எப்படி கொடுப்பாங்க? என் வீட்டுல பருப்பா செத்துட்டாருங்க. பருப்பாவா? ஆமாங்க. பருப்பா இல்லடா, பெரியப்படா. ஆமாங்க, பெரியப்பா செத்துட்டாரு. பெரியப்பா செத்துட்டாரா? ஆமாண்டா. சுத்தமாக செத்துட்டாரு. இல்லப்பா, ஓரமா செத்துட்டாரு. இல்ல சொல்லாதே செத்துட்டாரு. சொல்லிட்டு அவனா சாவனாடா கம்யூனிட்டி. சரி செத்துட்டாரு. அவர் செத்தவனே சந்தேகம். அவர் செத்தது என்ன சந்தேகம்? அவர் ஏறிக்கிட்டா பதிக்கிட்டா. ஏண்டா நீ பிள்ளைங்க பையன் வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கேட்கத்தானே? கொல்லமாட்டில் குடும்புறியா? ஐயோ இது தெரியாது. 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறமே. 5 லட்சம் கொடுத்துட்டியா? பணம் மொத்தவனுக்கு எப்படி வாங்கறது தெரியும். அவர் வச்சா என்ன சந்தேகம்? வச்ச இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காது? பில்லு நின்றா முளைக்கதானே செய்யும். இடத்துல புல்லு முளைக்கிற ஒண்ணு இல்லைங்க. அதே இடத்துல புல்லு சந்தேகம். முளைஞ்ச புல்ல மாடு மேயுமா மேயாதான்? பில்லு நின்றா மாடு மேய்தான் செய்யும். அந்த புல்ல மாடு மேயில ஒண்ணு இல்லைங்க. அதே புல்ல மாடு மேய்ச்சி அங்கே சந்தேகம். என்ன சந்தேகம்? புல்ல மேய்ஞ்ச மாடு பால் கறக்குமா? புல்ல மேய்ச்சா மாடு பால் கறந்தானே செய்யும். அந்த மாடு பால் கறந்த ஒண்ணு இல்லைங்க. அதே மாடு பால் கறந்துட்டு அங்கே சந்தேகம். அதுல சந்தேகம். கறந்த பாலை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டான்? பால் நின்றா மனுஷன் குடிச்சா செய்வான். அந்த பாலை மனுஷன் குடிக்கிற ஒண்ணு இல்லைங்க. அதே பாலை மனுஷன் குடிச்சிட்டு அங்கே சந்தேகம். அதுல சந்தேகம். ஆமாங்க. பாலை குடிச்ச மனுஷன் உயிரோட இருப்பானா செத்துருவானா? பாலை குடிச்சா கூட செத்துருவாங்க. ஏங்க உயிரோட இருந்தா ஒண்ணு இல்லைங்க. அவங்க செத்துட்டானா சந்தேகம். அவங்க எரிக்கிட்டா பொதிக்கிட்டாங்க. ஆடாங்க ஒய்யால முதல்ல இருந்து வராம இருக்காங்க. இது கூட கேட்டே நான் சொல்லினே இருக்கேன். நீ தாண்டி சொல்லினே இப்ப கேட்கிற மெட்டலா லூசா பைத்தியமா அவரு. அவன் சொல்றான்
அடிச்சான். இல்லைங்க அவன் சொல்றான் மூணு அடிக்கிற மாதிரி பிளேடு மாதிரி அர்த்தங்கிறான் போடு யார் நோய் ஓய். ஏய் காவலரே இந்த விஜயபுரி சாம்ராஜ்யத்தை விஜயவனம் என்ற பெயரால் சிறப்பாக எந்தெந்த முறையில் அவள் ஆட்சி செய்து வருகிறீர்கள்? திருப்பணிகள் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. அண்ணன் சத்தத்தோடு ராமதத்தர்கள் வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்காங்க. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. எந்தவித குறையும் இல்லை. குறையே கிடையாது. மொத்த ஜிலேபி தான். குறை இல்லை. குறை இல்லை. அரசியல் பிரச்சனை ஒரு வாரம் ஒரு முடிந்தது. வாரம் முடிந்தது. இனி குடும்ப பிரச்சனைக்கு ஒரு வாரம். எனக்கு ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகளும் பிறந்தான். ஒரு கிடேரி ஒரு சேவல். ஒரு நாடகம் குட்டி போடுறீங்க. ஏன்னா ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை வந்து ஒண்ணு நமக்கு பொறுத்து ஒண்ணு ஊரானுக்கு போடுங்க. என்னடா சொல்ற? ஏங்க ஆம்பளை குழந்தை கல்யாணம் பண்ணா கூட நம்மள அப்படியே இருக்க கட்சி இருக்கும். அது நமக்கு பொறுத்து. ஒரு பொம்பளை பொண்ணுனா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அடுத்த வீட்டுக்கு வாழ போகுது இல்லையா? அது ஊரானுக்கு போடணும். சரி இரண்டு செல்வங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளுநராட்சி படித்தார்கள் பட்டம் பெற்றார்கள் வெளிநாடு சென்று விட்டார்கள். பட்ட படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறார்கள். அவர் வருகையை எதிர்பார்க்கலாம்.